Taste the Daily. அதோட இன்றைய தினம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சமூக நீதியினுடைய தலைவரே அவர் இருப்பதை போல சமூக நீதிக்கு திமுக மட்டும் இன்றைக்கு பெயர் வாங்குவதை போல சமூக நீதியை பாதுகாப்பது திமுக மட்டும் இருப்பதை போல ஒரு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றார். பட்டியலின மக்களை அவமானப்படுத்துகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவர்களால் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம், பாதுகாக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற விசிகா இந்த பகுதியில் மட்டும் மதுரையில் மட்டும் அவர் கொடிக்கம்பம் நடவிடவே இல்லை. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது விசிகா. அந்த விசிகா கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலையும் நடவிடாம திமுக அரசு பார்த்துக்குது. பார்த்தீங்கன்னா பந்தல்குடி, அண்ணா நகர், எஸ்பிஎம் காலனி, புதூர், தல்லாகுளம், வெளிச்சநத்தம் என பல இடங்களில் அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பார்க்கிறாருன்னு. நாங்க உடைக்க பார்க்கலப்பா, நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுகிடுவாங்க. திமுக உஷாரா இருந்தா சரி. அதோட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எதுக்கோ போராட்டம் நடத்திட்டு இருக்கார். இந்த மதுரை மாநகராட்சியில் 200 கோடி முறைகேடு நடந்திருக்குது. இதுவரைக்கும் வாய் திறந்தாரா? இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. வாய் திறந்தா வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு பயந்து எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இந்த மாநகராட்சி மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதற்கு கூட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற குரல் கொடுக்கலைன்னா இவர் நாடாளுமன்ற இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்கள்